சொர்க்கத்தில் யாராவது இறந்தார்கள் என்றால் என்ன நடக்கும்? ஓம் சாந்தி. சொர்க்கமோ மரண லோகம் என்று சொல்லப்படுவதில்லை. சொர்க்கமோ அமரலோகம்தான் என்று சொல்லப்படுகின்றது. அமரலோகம் என்றால் அங்கே அகால மரணம் இருக்காது. அவர்கள் தனது காலம் முடிந்த பிறகு தானாகவே இறந்து விடுவார்கள். அப்படி யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் சொர்க்கத்தில் சொல்ல மாட்டார்கள், அதாவது இவரோ சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று. ஏனென்றால் இருப்பதோ சொர்க்கத்தில்தான், மறுபிறவி கூட சொர்க்கத்தில்தான் எடுப்பார்கள். ஆகையால், ஏனென்றால் சொர்க்கம் மட்டுமே இருக்கின்றது, ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம். ஆகையால் அங்கே யாரும் சொல்ல மாட்டார்கள் இவரோ சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று. இப்படிப்பட்ட கூற்றுகளோ நரகத்தில் தான் சொல்லப்படுகின்றது, இவரோ சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று. ஆனால் சொர்க்கமும் நரகமும் இந்த பூமியில்தான் இருக்கின்றது. இப்பொழுது சொர்க்கம் இல்லை, இப்பொழுது நரகம். பாரதம் இப்பொழுது சொர்க்கமாக ஆகிக் கொண்டிருக்கின்றது, அதாவது சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் பாரதம் சொர்க்கமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அங்கே புண்ணிய ஆத்மாக்கள் தான் இருப்பார்கள், தூய்மையானவர்கள் தான் இருப்பார்கள். தூய்மையற்றவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். ஆகையால் நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும், சொர்க்கத்தில் உள்ள அனைவரும் புண்ணிய ஆத்மாக்கள், தூய்மையானவர்கள். அங்கே யாரும் அழுவதில்லை, அதாவது யாராவது இறந்தார்கள் என்றால் அங்கே யாரும் அழமாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக தனது உடலை, அதாவது சரீரத்தை, பாம்பு எப்படி தனது தோலை விரித்து புதிய தோலை எடுக்கின்றதோ அதே போல அவர்கள் கூட, அதாவது தேவி தேவதைகள் தனது சரீரத்தை விட்டு புதிய ஆடையை எடுப்பார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக எடுப்பார்கள். யாரும் அங்கே அழமாட்டார்கள், யாரும் சொல்ல மாட்டார்கள், அதாவது இவரோ சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று சொல்ல மாட்டார்களினால் அதுவே சொர்க்கமாகத்தான் இருக்கின்றது என்ற காரணத்தினால் மறுஜென்மம் கூட அவர்கள் சொர்க்கத்தில் தான் எடுப்பார்கள் என்ற நிச்சயம் இருக்கின்றது. ஆகையால் இந்த நரகத்தின் விஷயங்கள் எல்லாம் அங்கே இருப்பதில்லை என்று நாம் இப்பொழுது புரிந்து கொள்கின்றோம். ஓம் சாந்தி.